நம்ம வீடுகளில் மைதாவால் செய்யப்பட்ட சப்பாத்தியாக இருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், கேக்ஸு, பஃப்ஸு, இந்த மாதிரி பன்னு எல்லாமே சகஜமாக நம்ம சாப்பிட்ருக்கோம். மைதா உடலுக்கு எந்த அளவுக்கு கேடு அப்படின்னா, மலக்கட்டு ஏற்படுத்தும், ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு பிளாக்கேஜஸ் அதிகப்படுத்தும், வயிற்று வலி உண்டாக்கும். சின்ன குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, வெயிட் கெயின், ஒரு அன்கண்ட்ரோல் வெயிட் கெயினுக்கு மைதா ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், மைதா யூஸ் பண்ணும்போது மறக்காமல் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி கலந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். குடலில் போய் கம்மு மாதிரி நம்ம வயத்தை கெடுக்கக்கூடிய கட் பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய வேலையை அது செய்யாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஈஸ்டோடு கலந்து தான் மைதாவை பயன்படுத்தணும். ஸோ அதனால் இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமாக பகிருங்க. ஸோ அதனால் ஈஸ்ட் கலக்காத மைதா ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்தவே கூடாது உடலுக்கு.